ஹலோ, how are you all? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். I hope you are all doing fine by the grace of God. Wherever you are, whatever you do, may God bless you with all His abundant blessings. And may He fill you happy. மீண்டும் உங்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. எங்கிருந்தாலும் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் கடவுளுடைய கிருபையினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மீண்டும் இந்த வீடியோக்குள் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இட் இஸ் யோர் டீச்சர் லூயிஸ் தாஸ் ஃப்ரம் இங்கிலீஷ் சிசி லூயிஸ் சேனல். தொடர்ந்து நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். தொடர்ந்து செய்யுங்கள். I trust you, I believe in you, and I thank you sincerely for all your continuous support that you have been giving me for the past 1 year. It has been a great blessings to me. ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தொடர்ந்து என்னுடைய வீடியோ பதிவை பாருங்கள், முழுசாக பாருங்கள், பயனடையுங்கள். ஏன்னா இட் இஸ் பியூர்லி ஃபார் யூ. உங்களுக்காக நான் தயார் செய்து ப்ரிப்பேர் பண்ணி பேஸ் அடிப்படையே தெரியாதவர்கள் கூட ஆங்கிலத்தில் சரளமாக பேச முடியும், கிராமர் முழுமையாக எழுத முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் தயார் பண்ணி உங்களுக்காக எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். கிளிக் த பெல் ஐகான் அண்ட் வாட்ச் மை வீடியோஸ் டில் தி எண்ட். முழுமையாக வீடியோவை பாருங்கள், அப்போ தான் நீங்கள் முழுமையாக அதில் இருக்கக்கூடிய பலனை அடைய முடியும். ஓகேங்களா? ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன சொல்லிக் கொடுக்க, கைட் பண்ண, உதவி செய்ய காத்திருக்கிறேன் என்றால், இன்றும் இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், அதில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸில், ஓகேங்களா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸில் நம்ம ஏற்கனவே சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம், காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள் பார்த்தோம், அப்புறம் சிம்பிள் டு காம்பவுண்ட் பார்த்தோம், காம்பவுண்ட் டு சிம்பிள் பார்த்தோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, காம்பவுண்ட் டு சிம்பிள், காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ் டு காம்பவுண்ட். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பாருங்கள், we already dealt with the transformations from simple to complex, complex to simple, and then simple to compound, compound to simple. Now in this video I am going to complete the remaining one transformation from compound to complex, complex to compound. So this is what I am going to do with you today. So listen to my video, watch it carefully and then understand the rules and regulations. இதில் வரக்கூடிய எப்படி நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸை காம்ப்ளெக்ஸாக மாற்றுறது, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை எப்படி காம்பவுண்டாக மாற்றுறது அப்படிங்கிறதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட்ச் கேர்ஃபுல்லி. புரியுதுங்களா? ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அந்த சென்டென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட் நமக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்னன்னு தெரியும். யூ ஆல்ரெடி நோ வாட் இஸ் a compound sentence. Compound sentence will have two independent clauses combined by coordinating conjunction. அதாவது காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்னா, 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸை உள்ளடக்கியதாக இருக்கும். அந்த 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸுமே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், அந்த இணைப்பு சொல்லுனால இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ தான் அதுக்கு ஒரு முழுமையான அர்த்தம் கிடைக்கும். அது காம்பவுண்ட் சென்டென்ஸ் பார்த்தோம். அதான் அதனுடைய ரூல்ஸையும் நம்ம பார்த்தோம். புரியுதா? ஸோ ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் லுக் அட் திஸ் ஒன்ஸ் அகெயின். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் அ காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகே, அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் என்ன? வாட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், அப்புறம் ஒன்றோ அதற்கு மேற்பட்ட டிபெண்டன்ட் கிளாஸஸ் இருக்கும். அதாவது ஒரு சபார்டினேட் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கணும். இது காம்ப்ளெக்ஸ்னால there can be more than one
or 2 or even more subordinate clauses, even sometimes main clauses also. So what is a complex sentence? Complex sentence is a sentence that has one independent clause and a dependent clause. A dependent clause will begin with the subordinating conjunction. அதனுடைய ஃபார்மேஷன் என்ன? இதான், புரியுதுங்களா? What is the formation of a complex sentence? Dependent clause plus independent clause. So இந்த dependent clause தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். I already told you dependent clause will begin with a subordinating conjunction. ஓகேங்களா? So this is the formation, a kind of introduction before we move into this video, where we are going to change sentences from compound to complex and complex to compound. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்? பிஃபோர் வி ப்ரொசீட் டு தி டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றத்துக்கு செல்வதற்கு முன்பதாக நாம் என்ன மனதிற்கு கொண்டு வர வேண்டும்? இப்போ காம்பவுண்ட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ரூல்ஸ் நீங்களே எழுதிடலாம். யூ கேன் யுவர் செல்ஃப் ரைட் டவுன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ரொம்ப சிம்பிள். காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். அப்போ ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸை காம்ப்ளெக்ஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணும்? ஆல்ரெடி there is one main class in the or independent class in the given sentence. அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு மெயின் கிளாஸ், இன்னொரு இண்டிபெண்டன்ட் கிளாஸை என்ன பண்ணணும்? நம்ம சபார்டினேட் கிளாஸ் அல்லது அதை டிபெண்டன்ட் கிளாஸாக மாற்றணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து காம்ப்ளெக்ஸாக மாறிடும். ஸோ பிஃபோர் ஐ ஷோ யூ தி rules in writing, I'll just tell you the rules orally. என்னது பாப்பா? So to change a compound sentence into a complex sentence, one of the independent clauses must be converted into a subordinate or a dependent clause. Let me repeat it once again. In order to change a compound sentence into complex sentence, one of the independent clauses or the main clauses in the given compound sentence must be converted or changed into a subordinate or a dependent clause. இதுதான் வந்து நம்ம செய்யக்கூடியது. அதாவது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காம்பவுண்ட் சென்டென்ஸில் ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும், ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கும். அந்த ரெண்டு மெயின் கிளாஸில் ஏதாவது ஒரு மெயின் கிளாஸை நம்ம என்ன பண்ணணும்? சபார்டினேட் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸாக மாற்றணும், கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு மறுபடியும் ஒரு குழப்பம் வரும். யூ வில் ஹேவ் அ கன்ஃபியூஷன். தேர் ஆர் டூ மெயின் கிளாஸஸ் ஆர் விச் ஒன் இஸ் சப்போஸ் டு பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆர் சேஞ்ச்டு into a subordinate class. எந்த கிளாஸ் தான் நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். அதுக்கும் ஐ ஹேட் ஆல்ரெடி given you lot of instructions. நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, see, just remember, in every, whether it is a simple sentence or a compound sentence or a complex sentence, there will be two actions taking place. ரெண்டு இன்சிடென்ட் நடக்கும், புரியுதா? ஸோ ரெண்டு இன்சிடென்ட் நடக்கும். அந்த நடக்கக்கூடிய ரெண்டு இன்சிடென்ட்ஸில் எந்த இன்சிடென்ட் முதல்ல நடக்குதோ, the incident or a reality that takes place first time, for the first time, அதாவது அந்த சென்டென்ஸில் முதல்ல நடக்குதோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும்? மாற்றத்துக்கு கொண்டு வர வேண்டும். as simple as that. அதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம் பாருங்கள். ஸோ காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஐ will explain to you writing on the board, but before that just go through this rule. என்ன எழுதியிருக்காங்க? ஜஸ்ட் ரீட் திஸ். பாருங்க என்ன எழுதியிருக்கேன். see, the clause that contains the first incident in the given sentence must be converted into a subordinate or a dependent clause. அதுதான் நான் வேறு வகையை சொன்னேன். அதாவது the clause that contains the first incident, அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்கியத்தில் எந்த கிளாஸ் வந்து முதல்ல நடக்கக்கூடிய இன்சிடெண்ட்டை விவரிக்குதோ அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்? சபார்டினேட் கிளாஸாக மாற்றணும். see, you understand the rules? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரெண்டு செயல்பாடுகள் நடக்கும்.
அந்த ரெண்டு செயல்பாடில் எது முதல்ல நடக்குதோ அதை தான் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். அப்போ இன்னொரு செயல்பாடு வந்து லேட்டர், அப்புறமா நடக்கக்கூடியது, அது வந்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சபார்டினேட் கிளாஸையோ அல்லது வேர்டோ ஃப்ரேஸோ நம்ம மாற்றி எழுத முயற்சிக்கணும். அதுதான் நமக்கு ரூல்ஸ். தெரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன்ஸ் அகெயின், இன் ஆர்டர் டு சேஞ்ச் அ காம்பவுண்ட் சென்டென்ஸ் இன்டு அ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், the subordinate class, the class that contains the first reality, the first incident must be converted into a subordinate class, அதாவது dependent class. இப்போ I have given you two examples here. I have given you two examples. Just go through these examples. பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க. First example, she is young but she is responsible. அதான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். See, she is young but she is responsible. இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். அதை காம்ப்ளெக்ஸாக கீழே மாற்றி சொல்லியிருக்கேன். பாருங்கள் எப்படி மாற்றிருக்கேன். though she is young she is responsible. அதான் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். though she is young she is responsible. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம், காம்ப்ளெக்ஸ் டு காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸில் இருக்கோம். புரியுதா? ஜஸ்ட் லிசன் ஹியர். காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸ். ஓகே, ரைட். இப்போ நான் என்ன எழுதிருக்கக்கூடிய சென்டென்ஸ் என்னது? see, just go through this. she is young but she is responsible. எழுதிடுறேன் பாருங்கள். she is young but she is responsible. இது என்ன சென்டென்ஸு? இது வந்து it is a compound sentence. இதை ஏன் காம்பவுண்ட் சென்டென்ஸ் சொல்கிறோம்? why do you say that this is a compound sentence? because she is young. இது வந்து ஒரு மெயின் கிளாஸ், அதாவது இது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். she is responsible, இது ஒரு மெயின் கிளாஸ், இது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். பட்டுங்கிறது என்னது? it is a coordinating conjunction. see, coordinating conjunction. அதனால தான் இதை வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் சொல்லி சொல்கிறோம். now listen carefully now. நல்லா கவனிங்க, கூர்ந்து கவனிங்க. பாருங்கள், she is young but she is responsible. இதில் ரெண்டு ரியாலிட்டிஸ் நடக்குது, ரெண்டு செயல்பாடு நடக்குது. என்னென்னது அப்படின்னா, ஒன்று வந்து she is young, அந்த கேர்ள் வந்து ரொம்ப யங்காக இருக்காங்க ஒன்று. ரெண்டாவது வந்து she is responsible, பொறுப்புணர்வு கொண்டவர்களாக இருக்காங்க. இதுதான் ரெண்டு ரியாலிட்டிஸ். அப்போ இந்த ரெண்டில் எது வந்து முதல்ல அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குணம்? அதான் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? பீயிங் யங், துடுதுடுப்பாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அந்த இளமை பருவம் தான் அங்கே வந்து முதல்ல நடக்குது. அப்போ அவங்க இளமையாக இருந்தாலும் கூட, சிறு பிள்ளையாக இருந்தாலும் கூட எப்படி இருக்காங்க? ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க, பொறுப்புணர்வோடு இருக்காங்க. ஓகே, பொறுப்புணர்வோடு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அப்போ இதுதான் முதல்ல நடக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? இப்போ இதை வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றணும். எப்படி மாற்றணும்? சரி, நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதுறதுக்கு என்ன தேவை? நமக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதுறதுக்கு என்ன தேவை? வாட் இஸ் த நெசசிட்டி இன் ஆர்டர் டு ரைட் அ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்? முதல்ல சபார்டினேட் கிளாஸ் எழுதணும். அந்த சபார்டினேட் கிளாஸுக்கு எப்படி ஆரம்பிக்கும்? அந்த சபார்டினேட் கிளாஸ் எப்படி ஆரம்பிக்கும்? சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அதோடு ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இணையான சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்ன அப்படின்னா தோ. சி, இப்போ தோ எழுதலாம், இதோடு கூட ஆல் தோ வரும், ஈவன் தோ வரும், சேர்த்து எழுதிக்கும். பட் ஐ ப்ரிஃபர் தோ ஹியர். தோ ஷீ இஸ் யங் she is responsible. See,
அப்போ இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆயிடும். மத்தியாச்சு பார்த்தீங்களா? See, very simple. Just look at the sentence. Though it is a subordinating conjunction, அப்போ இது ஃபுல்லாக உங்களுக்கு என்னது? It is a subordinating clause. In other words, this is a dependent clause. இது ஒரு dependent clause. இப்போ she is responsible, இது வந்து main clause. அதாவது independent clause. இப்போ தோ எப்படி சார் வந்துச்சு, ஈவன் தோ எப்படி சார் போடுறது, அதுக்கு என்ன சார் ரூல்ஸு இருக்குன்னா, அதுக்கு வந்து ஃபஸ்ட் திங் தட் வி மஸ்ட் டூ இஸ் தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இப்போ ரெண்டு செயல்பாடுகளும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்தால் இந்த வெர்பு இந்த கன்ஜங்ஷன் வந்து வரும். இப்போ தோ, ஆல் தோ, ஈவன் தோ. என்ன முரண்பாடுங்க ஆக்சுவலாக? வாட் இஸ் த கான்ட்ரடிக்ஷன் தட் வி ஹேவ் இன் திஸ் சென்டென்ஸ்? ஷீ இஸ் யங் பட் ஷீ இஸ் ரெஸ்பான்சிபிள். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் இளமையாக இருந்தால் ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியாதா? தட் இஸ் எ டிஃப்ரெண்ட் கொஸ்டின். அது வந்து சைக்கலாஜிக்கல் கொஸ்டின், அதை நம்ம வேறு இதில் பார்க்கலாம். பட் ஃபார் த டைம் பீயிங், ஃபார் அஸ் changing from compound to complex is important here. So therefore let us concentrate only on the transformation. அப்போ இவங்க இளமையாக இருந்தாலும் கூட கான்ட்ரடிக்ஷனில் என்ன பண்ணுறாங்க? ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே முரண்பாடாக இருக்கிறதுனால, ஒரு கான்ட்ரடிக்டரி ஐடியாவாக இருக்கிறதுனால இந்த என்ன பண்ணியிருக்காங்க? தோ ஷீ இஸ் யங், இந்த சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷனை சேர்த்துருக்கோம். இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா பட் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை சேர்த்துருக்கோம். இது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், இது வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். புரியுதுங்களா? இஸ் தட் கிளியர் மை டியர்ஸ்? ஸோ இது வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ரிமெம்பர், in order to change a compound sentence into complex sentence, the clause that contains the first reality, first happenings must be converted into a subordinate clause. அதான் அங்கே பண்ணியிருக்கோம். ஸோ லெட் மீ ரப் திஸ் ஆஃப். இதை அழிச்சிட்டு இன்னொரு உதாரணம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். பாருங்க, look at the second sentence here. என்ன ரெண்டாம் சென்டென்ஸ் என்ன எழுதியிருக்கேன்? he came home and then or and at once என்ன பண்ணாங்க? he wrote a letter. So he came home and at once he wrote a letter. அதை காம்ப்ளெக்ஸ் நான் எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்? when he came home he wrote a letter. See, when he came home he wrote a letter. பாருங்க, let me write this sentence here. He came home and at once he wrote a letter. ஸோ இது வந்து காம்பவுண்ட். பாருங்க, see, he came home and at once he wrote a letter. இப்போ இதில் வந்து என்னது? he came home அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ், அதாவது இது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். he wrote a letter அப்படிங்கிறது இன்னொரு மெயின் கிளாஸ், இன்னொரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இப்போ இங்கே அண்ட் அட் ஒன்ஸ் இதுதான் வந்து நமக்கு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணார்? லெட்டர் எழுதினார். ஸோ லுக் அட் த டென்ஸ் அண்ட் த வேர்ப் அண்ட் எவ்ரிதிங் த சேஞ்சஸ் ஹியர். ஜஸ்ட் கோ த்ரூ த சென்டென்ஸ். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்ற போகிறோம். காம்ப்ளெக்ஸாக மாற்ற போகிறோம். ஸ்லிப் ஆஃப் த டங், ஓகே. இப்போ காம்பவுண்ட் எழுதி இதை காம்ப்ளெக்ஸாக மாற்ற போகிறோம். இப்போ எப்படி மாற்றுறது? இதில் ரெண்டு ரியாலிட்டிஸ் நடக்குது. there are two realities happening
ரெண்டு செயல்பாடுகள் நடக்குதுங்க. என்னென்ன ரெண்டு செயல்பாடுகளுங்க? he came home, வீட்டுக்கு செல்லுதல், வீட்டுக்கு வருதல். ஓகேவா? ஸோ இந்த வீட்டுக்கு வருதல் அப்படிங்கிறத ஒரு செயல்பாடாக நம்ம கருதணுங்க. வீட்டுக்கு வருதல் அப்படிங்கிறத ஒரு செயல்பாடாக கருதும். அப்போ இன்னொன்று என்னது? கடிதம் எழுதுதல். he wrote a letter, கடிதம் எழுதினார். வீட்டுக்கு சென்ற உடனே கடிதம், வீட்டுக்கு செல்லுதல் அப்படிங்கிறது ஒரு செயல்பாடு, கடிதம் எழுதுதல் இன்னொரு செயல்பாடு. ஓகே. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் நம்ம? இப்போ இது வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்ற போகிறோம். எப்படி மாற்றணும்? அப்போ எது வந்து முதல்ல நடக்குது? வீட்டுக்கு வர்றது. அப்போ இங்கே என்ன பண்ணுங்க? see he came home and at once he wrote a letter. இது வந்து டைம் சம்மந்தப்பட்டது. எப்போ ஒரு லெட்டர் எழுதுறாரு? வீட்டுக்கு போன உடனே. அப்போ அந்த டைம் சம்மந்தப்பட்டதில் நம்ம என்ன பண்ணலாம்? when அப்படிங்கிற கன்ஜங்ஷனை சேர்த்துக்கலாம். this is a subordinating conjunction. when he came home he wrote a letter. So when he came home he wrote a letter. So இது வந்து complex sentence. Remember, when you are writing a complex sentence from compound, again you should not write the coordinating conjunctions here. So instead of that only we are including the subordinating conjunction. So அதை மறந்துடக்கூடாது. அப்போ இதில் வந்து வென்னுங்கிறது உங்களுக்கு சபார்டினேட் கன்ஜங்ஷன் இதோட தான் ஆரம்பிக்குது. அப்போ இது ஃபுல்லாக உங்களுக்கு என்ன வந்துடும்? திஸ் இஸ் யுவர் சபார்டினேட் கிளாஸ். இதுதான் வந்து சபார்டினேட் கிளாஸ். இங்கே வந்து என்னது? he wrote a letter. இது வந்து இன்னொரு மெயின் கிளாஸ். அப்போ when you have a subordinate class and a main class, the sentence is said to be a complex sentence. Sentence is said to be a complex sentence. Is that clear? Any doubt, my dears? நிறைய சென்டென்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்லி ஐ வில் கிவ் யூ லாட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் ஃபார் எக்ஸசைசஸ். போர்டில் எழுதி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஃபார் த டைம் பீயிங், இன் ஆர்டர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு சேஞ்ச் அ காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஃப்ரம், அதாவது ஹவு டு சேஞ்ச் அ காம்பவுண்ட் சென்டென்ஸ் டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், ஜஸ்ட் 2 examples I have given. So similarly we will discuss 2 sentences when we move to changing from complex to compound. போதுங்களா? Is that you have any doubt there, my dears? You have any doubt in this one? Just go through the sentence once again. பாருங்க, இதான் வந்து compound to complex. Compound to complex. Just go through the sentence. பாருங்க, he came home and at once he wrote a letter. Compound. When he came home he wrote a letter. So this is your subordinate class, this is your main class, and this is your main class here, and this is your main class here, combined by coordinating conjunction. Your dependent class begins with a subordinating conjunction. So this is a complex sentence. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். When will you be thorough in all these kind of transformations? Only when you constantly write sentences of similar types. எப்போ உங்களுக்கு வந்து முழுமையாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னா, புரிதல் வரும் அப்படின்னா, திரும்ப 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 என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்? எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். then only we will understand better. Okay, so for the time being this is enough for this transformation. So we move on to complex to compound. பார்க்கலாமா? ஓகே, பாருங்க. குட். ஸோ இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் டு காம்பவுண்டுக்கு போகிறோம். எழுதிடுறேன், அப்புறம் வில் ஜஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் த ரூல்ஸ். காம்ப்ளெக்ஸ் டு காம்பவுண்ட். ஓகேவா? இப்போ காம்ப்ளெக்ஸ் டு காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? we should immediately remember the formation of the complex sentence. So complex sentence will have at least one subordinate class and a main class. அதாவது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்பது ஒரு டிபெண்டன்ட் கிளாஸையும் ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸையும் குறைந்தது இந்த ரெண்டை வச்சு உள்ளடக்கியதாக இருக்கும். அதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ இதை வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் நமக்கு 2 மெயின் கிளாஸ், ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்?
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரூல்ஸை நீங்கள் பார்த்தோன்னே ஓஹோ இதுதான் மேட்ரா அப்படின்னு சொல்லி யூ வுட் ஹவ் பிகம் கிளியரர் நவ். நீங்கள் உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும் நல்லா. அப்போ என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் 2 செயல்பாடு நடக்குன்னு சொல்லியிருக்கேன். அதில் எது முதல்ல நடக்கிறதோ அதை தான் மாற்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்டை மாற்றுறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு போயிடும். எப்படி அப்படின்னா, கொடுக்கப்பட்டிருக்கிற காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய அந்த சபார்டினேட் கிளாஸ் அல்லது டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்குது இல்லையா, அதை என்னவா மாற்றணும், இன்னொரு மெயின் கிளாஸாக மாற்றிடணும், இன்னொரு இண்டிபெண்டன்ட் கிளாஸாக மாற்றிடணும். அவ்வளோதான், முடிஞ்சு. மேட்ரு முடிஞ்சு, வேலை முடிஞ்சு. வெரி சிம்பிள். பாருங்கள். ஸோ in order to change a complex sentence into a compound sentence, the subordinate class in the given sentence must be converted or changed into another independent class. That's it. பாருங்க, that's it. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சபார்டினேட் கிளாஸ் அதை என்ன பண்ணணும், இன்னொரு இண்டிபெண்டன்ட் கிளாஸாக மெயின் கிளாஸாக மாற்றிடணும். அப்படி முடிஞ்சால் நமக்கு வேலை முடிஞ்சு. ஓகே, நவ் ஸோ ஆஃப்டர் எக்ஸ்பிளைனிங் த ரூல், forming the rule or explaining or describing about the rules, just I will show you what I have written here. See, complex to compound. என்ன எழுதியிருக்காங்க, just read it. What do you see here? என்ன பார்க்குறீங்க நீங்கள் பாருங்கள். See, the subordinate class in the given sentence must be converted into a main or an independent class. அவ்வளோதான். நம்மெல்லாம் இப்போ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேட்டர்ஸ் ஆகிட்டோம். நம்ம இதிலேருந்து இதில் எல்லா சென்டென்ஸையும் ஒன்று ஒன்று மாற்றுறதுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர்மேட்டர்ஸ் ஆகிட்டோம். ஜஸ்ட் கோ த்ரூ த ரூல்ஸ் ஒன்ஸ் அகெயின். ஓகேவா, முடிஞ்சு போச்சு. இப்போ ஐ ஹவ் ரிட்டன் ஹியர் 2 எக்ஸாம்பிள்ஸ் லைக் த ப்ரீவியஸ் ஒன். முன்னாடி சொன்னது போல் இங்கே ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன். அதை பாருங்கள். See first one here. பாருங்கள், 2 sentences here from complex to compound. First என்ன பண்ணியிருக்கேன், unless you walk fast you will miss the bus. Unless you walk fast you will miss the bus. அது ஒரு காம்ப்ளெக்ஸ். அதை காம்பவுண்டை எப்படி மாற்றி எழுதியிருக்கேன் நான், you walk fast otherwise you will miss the bus. You walk fast otherwise you will miss the bus. போல் எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் ஐ வில் கம் பேக் டு தட் லேட்டர். பாருங்கள், இப்போ என்ன சென்டென்ஸ் எழுதியிருக்கேன், unless you walk fast you will miss the bus. என்ன சென்டென்ஸ் இது, this is a complex sentence. ஏன் இதை காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம், because you have the subordinating conjunction and this is your subordinate class and this is your main class. Remember, I had already told you or informed you several times, these are known as classes. Whether it is a subordinate class or a main class, they are classes only. அது மெயின் கிளாஸாக இருந்தாலும் சரி, சபார்டினேட் கிளாஸாக இருந்தாலும் சரி, அது கிளாஸ் தான். இட் இஸ் நாட் அ சென்டென்ஸ் அண்ட் தே ஆர் நாட் சென்டென்சஸ். எப்போ அது சென்டென்ஸாக மாறுது, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக, சிம்பிள் சென்டென்ஸாக, அல்லது காம்பவுண்ட் சென்டென்ஸாக எப்போ மாறும், when will they be changed and is pronounced as complex or simple or compound sentences when they are written together. இப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சென்டென்ஸு. ஞாபகம் வச்சிங்க, ஜஸ்ட் ரிமெம்பர். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட், டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட். ஓகே, இப்போ பாருங்கள். சி, ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்ற போகிறோம்.
What is our rule here? To change a complex sentence into a compound sentence, the subordinate clause in the given sentence must be converted or changed into another independent clause. அதான் நம்ம பார்த்தோம். ஓகே, பாருங்கள், மறுபடியும் வேணால் காமிக்கிறேன். ஜஸ்ட் ஐ வில் ஷோ யூ. See, so this is what all means. பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதுதான் சபார்டினேட் கிளாஸ். இதுதான் வந்து அப்போ ரெண்டு ரியாலிட்டிஸ் என்ன நடக்குது? ரெண்டு ரியாலிட்டிஸ் நடக்குது. மறுபடியும் அதே பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம பார்க்கணும். அதே தான் நமக்கு மெயின். பாருங்கள், என்ன ரியாலிட்டி நடக்குது? வேகமாக நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி. அப்படி நடக்கலைன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன். ஸோ பஸ்ஸை மிஸ் பண்ணுவது வேகமாக நடப்பது. எது முதல்ல நடக்குது? வாக்கிங் ஃபாஸ்ட். ஒரு வாக்கிங் வேகமாக நடக்கலை, பட் தட் இஸ் த இன்சிடென்ட் டேக்ஸ் பிளேஸ் ஃபர்ஸ்ட்லி. இப்போ இதை தான் நம்ம மாற்ற போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதில் நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து சப்ஜெக்ட்டு வெர்பு ஆப்ஜெக்ட்லாம் இங்கே இருக்குது. ஸோ ஜஸ்ட் ரிமூவ் த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அண்டு ஆட் தி கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இதில் இருக்கக்கூடிய அந்த சபார்டினேட் கன்ஜங்ஷன் எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த மெயின் கிளாஸ் எழுதிட்டு அதுக்கு இணையான கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மெயின் கிளாஸை நம்ம கம்பைன் பண்ணி எழுதினா தட் வில் பி எ காம்பவுண்ட் சென்டென்ஸ். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ எடுத்துருங்க பார்க்க. See, because you have the subject here. என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு? You walk fast. ஸோ ஒரு மெயின் கிளாஸ் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்க? யூ வில் மிஸ் த பஸ்ங்கிறது தான் நமக்கு மெயின் கிளாஸ். நீ வேகமாக நட, இல்லைன்னா என்ன நடக்கும்? பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம். அந்த இல்லைன்னா அந்த வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக மாற்ற போகிறோம். என்ன வார்த்தை அது? நீங்கள் அதர்வைஸ் எழுதலாம், ஆர் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை கூட எழுதலாம். ஆர் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் கூட, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். அதர்வைஸ் யூ வில் மிஸ் த பஸ். சி, அதர்வைஸ் யூ வில் மிஸ் த பஸ். ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். கவனிச்சிங்களா? இங்கே என்னென்ன இருக்குது பாருங்கள். ஸோ யூ வாக் ஃபாஸ்ட், இது வந்து ஒரு மெயின் கிளாஸ். யூ வில் மிஸ் த பஸ் அப்படிங்கிறது இன்னொரு மெயின் கிளாஸ். திஸ் இஸ் வாட் இஸ் நோன் ஆஸ் தி கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? வெரி சிம்பிள் மை டியர்ஸ். The more you write and write and write and write, the better you become in speaking as well as in writing proper grammar. எந்த அளவுக்கு நமக்கு பயிற்சி இருக்குதோ, எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி செய்கிறோமோ, முயற்சி செய்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்முடைய இன்டெலிஜென்ஸ், நம்முடைய என்னதுக்கு அந்த we will become very sure and concise and true in anything for learning. அதுதான் நமக்கு பார்த்துக்கணும். லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் in learning only the constant effort and the continuous practice. மறுபடியும் அதே ப்ரோவர்ப்லாம் சொல்ல விரும்பல, பட் வில் கம் பேக். சரி பாருங்கள், யூ வாக் ஃபாஸ்ட் அதர்வைஸ் யூ வில் மிஸ் த பஸ். என்ன சந்தேகம், என்ன உங்களுக்கு டவுட் இதில்? யூ ஹேவ் எனி டவுட் ஹியர்? வெரி சிம்பிள் மை டியர்ஸ். பாருங்கள், ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதியாச்சு, அதை காம்பவுண்டாக மாற்றியாச்சு. இன்னொரு உதாரணத்துக்கு போகலாமா? ஜஸ்ட் 1 or 2 seconds, just go through the sentence once again. How I have changed or how I have converted. See, you will miss the bus. You walk fast, otherwise you will miss the bus. Shall I rub this off? அழிச்சிடலாமா? You are all smart guys. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம எழுதாத கிராமரா? See,
பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க, எறும்பும் ஊற கல்லும் தேயும் அப்படிம்பாங்க. அதான் இதனுடைய தாக்கம். அதாவது எறும்பு ஊற ஊற கல் கூட தேஞ்சிருமா. அப்போ என்ன அர்த்தம், நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அடிக்கடி எழுதி 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 பார்க்க நமக்கே வந்து ஓ இவ்வளோ தானா அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்துடும். தட் இஸ் கிராமர் இஸ் ஆல் அபவுட். சரி, இன்னொரு சென்டென்ஸை பார்ப்போம். See, look at the second sentence from complex to compound. What is the second sentence that I have written here? பாருங்க என்ன எழுதியிருக்கேன். See, as they played well, they won the game. As they played well, they won the game. அது வந்து காம்ப்ளெக்ஸ். அதை காம்பவுண்ட் அப்படி எழுதியிருக்கேன். They played well and so they won the game. அதுதான் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். வாங்க போர்டுக்குள்ளே போகலாம். பார்த்துங்க இன்னொரு தடவை. சி ஓகேவா? ரைட். இப்போ லெட் மீ ரைட் த சென்டென்ஸ் ஆன் த போர்டு ஹியர். As they played well. Okay? As they played well, they won the game. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகேவா? பாருங்கள். இப்போ வாட் இஸ் யுவர் சபார்டினேட் கிளாஸ் ஹியர்? இதுதான் வந்து உங்களுக்கு சபார்டினேட் கிளாஸ். திஸ் இஸ் யுவர் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அப்போ திஸ் இஸ் நோன் ஆஸ் தி டிபெண்டன்ட் கிளாஸ். டிபெண்டன்ட் கிளாஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன வந்துடும், தே வான் த கேம். இதுதான் வந்து மெயின் கிளாஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் மெயின் கிளாஸ். காம்ப்ளெக்ஸ்னஸாக வந்துருச்சா? இப்போ இதில் நடக்கக்கூடிய ரெண்டு ரியாலிட்டிஸ் என்ன? வாட் ஆர் த டூ இன்சிடென்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங்ஸ் தட் டேக் பிளேஸ் ஹியர்? தே பிளேட் வெல். அவங்க நல்லா திறமையாக விளையாண்டாங்க. அது ஒரு ரியாலிட்டி. முதல்ல அதானே செய்கிறாங்க. அதை வந்து சபார்டினேட் கிளாஸை அங்கே மாற்றிருக்காங்க அப்படியே ரூல்ஸ் பிரகாரம். சி, தே வான் த கேம். அதனுடைய ரிசல்ட் என்ன? மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்க, கேமில் ஜெயிச்சிட்டாங்க. சி, எப்பொழுதுமே நமக்கு வந்து சரியான பயிற்சி கொடுக்கப்படும் பொழுது, அது நம்ம சரியான பயிற்சி எடுத்து எந்த ஒரு ஈடுபாட்டிலையும் வந்து செயல்படும் பொழுது, certainly we will reap the harvest. As you sow, so you reap. இதுதான். ஸோ நம்முடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி கடவுள் நமக்கு வாரி 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 வழங்கி கொண்டே இருப்பார். ஸோ God will bless each one of us with His abundant blessings according to the effort and the hard work that we put in our endeavors. மறந்துடக்கூடாது. See, don't forget this. Be positive and be vibrant. Be positive and be vibrant. இப்போ என்ன பண்ணலாம் நம்ம? as they played well, they won the game. காம்ப்ளெக்ஸ் எழுதியாச்சு. இப்போ இதை எப்படி காம்பவுண்டாக மாற்றணும்? இந்த கன்ஜெக்ஷன் எடுத்துடணும். கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு இதை ஒரு மெயின் கிளாஸ் எழுத போகிறோம். இடையில கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சேர்க்க போகிறோம். அப்புறம் இந்த மெயின் கிளாஸை அப்படியே எடுத்து எழுத போகிறோம். அவ்வளோதான். ஸோ நான் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்நேரம் உங்களுக்கு மைண்டில் ஆன்சர் வந்து வந்திருக்கும். நேரம் you would have come out with the answer. You would have come out with the answer. பாருங்க. see, இதை எடுத்துட்டோம் நம்ம. அப்போ என்ன சப்ஜெக்ட் நம்ம? ஸோ தே இஸ் அவர் சப்ஜெக்ட். ஸோ தே வெர்பு வந்து என்னது? பிளேடு. எப்படி விளையாண்டாங்க? நல்லா விளையாண்டாங்க. இப்போ அவங்க நல்லா விளையாண்டதுனால அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்போ என்ன வரும்? கன்ஜங்ஷன். அண்ட் ஸோ சி, அண்ட் ஸோ தே won the game. அப்போ இது வந்து உங்களுக்கு காம்பவுண்ட். அப்போ இது வந்து உங்களுக்கு காம்பவுண்ட். இது வந்து உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட். பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மெயின் கிளாஸ். இது வந்து உங்களுக்கு இன்னொரு மெயின் கிளாஸ். and this is your coordinating conjunction.
So depending upon the concept of the sentence, you have to think the appropriate coordinating conjunction and the subordinating conjunctions. இப்போ இதில் சில ரூல்ஸ் எல்லாம் சில டேபிள் வந்து நான் ஃப்ரேம் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். அதை I will show you towards the end of this video or before I complete the transformation here. இப்போ அதுக்கு முன்னாடி பாருங்கள் என்ன தடவை. So we have changed this particular complex sentence into a compound sentence. So with this actually we come to a conclusion of the transformation. இதோட நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். ஸோ பை திஸ் டைம் யூ would have become very very clearer in your mind what is a simple sentence, what is a compound sentence, what is a complex sentence, how to change a simple to complex or compound to complex or compound to simple. எல்லாத்தையும் இப்போ நம்ம கரைச்சி குடிச்சாச்சு. சூப்பராக எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு திரும்ப வந்து சந்தேகம் வரும்பொழுது வாட் இஸ் த க்ரைட்டீரியா, வாட் ஆர் யூ சப்போஸ் டு டூ, என்ன பண்ணணும், திரும்ப வீடியோவை பாருங்கள், முழுசாக பாருங்கள், எங்கே டவுட் இருக்குதோ பாருங்கள். அண்டு ட்ரை டு கோ த்ரூ ஆல் த சென்டென்சஸ் wherever possible. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேலும் 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 இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸை தரவாக நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே கொண்டு வந்துடலாம். அது எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் இருந்தாலும் சரி, we can easily change from one sentence to the other. Clear my dears? வேறு என்ன சொல்லணும்னா சொல்லுங்கள். See, very simple. இப்போ கடைசியாக நான் சொன்னது போல் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, I'm just going to show you certain, அதை வந்து இப்போ போர்டில் எழுதி போட முடியாது, ஜஸ்ட் ஐ ஹவ் ரிட்டன் ஹியர் சர்டன் க்ளூஸ், டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் நான் காமிக்க போகிறேன். இதை ஏன் நான் வந்து இதை ஸ்கெட்சிலே எழுதிட்டு உங்கள்கிட்ட முன்னாடி ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் அப்படின்னா, தெர் இஸ் அ ரீசன் ஃபார் தட். இந்த மாதிரி போட்டால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்ணை திறந்து பார்ப்பீங்க. அது ஸோ லேர்னர்ஸ் they will have the courtesy and they will have the attitude. என்ன மாதிரி attitude, ஆஹா என்னமோ காமிக்கிறார் இதை பார்க்கணும். Then you will decide whether it is useful to you or not. இப்போ டைப் பண்ணி போட்டுட்டே போயிடலாம், போட்டுட்டு போயிடலாம். அதை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க நிச்சயமாக. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நான் காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். நல்லா பார்த்துங்க. ஐ ஜஸ்ட் ஷோ யூ ஃபார் 1 minute என்னென்ன மாற்றம் வந்தால் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது இதில் நான் காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ இட் பாருங்கள். இதை நான் மறுபடியும் காமிக்கிறேன். நான் நீங்கள் வீடியோ பார்க்கும் பொழுது மறுபடியும் வீடியோ பார்க்கும்பொழுது இதை மைனூட்டாக நீங்கள் இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். பாருங்கள், ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். அப்போ இந்த க்ளூஸை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் arrive at a conclusion what coordinating conjunction we should write when we are writing a compound sentence, அல்லது which word or a phrase we should write when we are writing a simple sentence, or what subordinating conjunctions that we should select when we are writing a complex sentence. இப்போ பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு see, this is a simple sentence, இது வந்து காம்பவுண்ட், இது வந்து காம்ப்ளெக்ஸ், கடைசியில் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் பாருங்களேன். இப்போ மேலே எழுதியிருக்கேன் என்ன, ஆக்சுவலாக ஜஸ்ட் ரீட் திஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்ன, சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்ன, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்லி டெஃபினேஷன் கொடுத்துட்டு, இப்போ எந்தெந்த வார்த்தைகள் வந்து சிம்பிள் சென்டென்ஸில் வந்துச்சுன்னா அதை காம்பவுண்டாக மாற்றணும், எந்த வார்த்தையை பயன்படுத்தணும், அதுக்கு இணையான காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் என்ன சபார்டினேட்டிங் கண்டிஷன் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள். சி ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ இன்ஸ்பைட் ஆஃப் சிலருக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க. சி ஐ வில் ரைட் ஹியர். ஸோ லெட் மீ ரப் திஸ் ஆஃப். அதே நம்ம உதாரணத்தோட விளக்கிடலாம். சி பாருங்கள்.
ஓகே ரைட். ஸோ முதல்ல நம்ம கொடுத்துருக்கிற ரூல்ஸ் என்ன அப்படின்னா பாருங்கங்க, இப்போ இன்ஸ்பைட் ஆஃப் அல்லது டிஸ்பைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பைட் ஆஃப் அல்லது டிஸ்பைட். ஸோ இது ரெண்டுமே என்னது, நமக்கு சிம்பிள் சென்ஸில் வரக்கூடிய ஃப்ரேஸ். சிம்பிள் சென்ஸில் வரக்கூடிய ஃப்ரேஸ் இது பார்த்துங்க. அப்போ இது வந்துச்சு அப்படின்னா அந்த சிம்பிள் சென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், யூ ஹாவ் டு ஆட், என்ன போட்டிருக்காங்க, ஸோ யூ ஹாவ் டு ஆட் வெர்பு. அப்புறமா இதோட என்ன பண்ணோம், ஐஎன்ஜி சேர்க்கணும். ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து இருக்குது. இப்போ டிஸ்பைட்டுன்னு எழுதுகிறப்ப இதுக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பொசசிவ் அப்படிங்கிறத இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. பொசசிவ், அப்புறமா பொசசிவ் அட்ஜெக்டிவை சேர்க்கணும். பொசசிவ் அட்ஜெக்டிவை சேர்க்கணும். இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதி காமிச்சிடறேன் நான். ஐ வில் ஷோ யூ பை யூஸிங் திஸ் டூ ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ். இப்போ இன்ஸ்பைட் ஆஃப் சொன்னால் என்ன சொல்லலாம், இன்ஸ்பைட் ஆஃப், அப்புறம் வெர்பு கேட்டிருக்காங்க, இன்ஸ்பைட் ஆஃப் என்னது, இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் அல்லது இன்ஸ்பைட் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்டு. in spite of working hard he could not succeed. He could not succeed. இந்த காம்பினேஷன் வந்திருக்கான்னு பாருங்க. just go through this. in spite of, இது வந்து வெர்பு. இந்த வெர்பு வந்து ஒர்க்கு, அதோட ஐஎன்ஜி சேர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து. ஸோ திஸ் இஸ் தி காம்பினேஷன். திஸ் இன்ஸ்பைட்டாக போட்டிங்கன்னா அதோட வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்புறம் டிஸ்பைட் போட்டிங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன பொசசிவ் அட்ஜெக்டிவ் நம்ம பார்த்தோம் இல்லையா, மை, மைன், ஹிஸ், ஹர், ஹர்ஸ், இதெல்லாம் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ டிஸ்பைட், டிஸ்பைட் என்ன பண்ணோம், டிஸ்பைட் ஹிஸ் எஃபர்ட்ஸ். எஃபர்ட்ஸ் போல நீங்கள் ஹார்ட் ஒர்க்னே போட்டுக்கலாம். டிஸ்பைட் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் அல்லது டிஸ்பைட் ஹிஸ் எஃபர்ட்ஸ் he could not succeed. எல்லாமே என்னது, it is a simple sentence. ஸோ இப்போ இந்த காம்பினேஷன் நம்ம பார்ப்போம். நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப ஐ லவ் டு ரப் த போர்ட். ஸோ அதனால் கொஞ்சம் மைனூட்டாக பார்த்துங்க. ஸோ இப்போ இந்த காம்பினேஷனில் வந்துச்சு அப்படின்னா, இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் சென்டென்ஸை காம்பவுண்டை மாற்ற சொன்னாங்கன்னா என்ன பண்ணும், காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொன்னாங்கன்னா என்ன பண்ணும். இந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ட் he could not succeed. அதுதான் நமக்கு கொடுத்துருக்கூடிய சிம்பிள் சென்டென்ஸ். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், இதனுடைய கரஸ்பாண்டிங் ரூல், அதாவது க்ளூ, காம்பவுண்ட் சென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சென்டென்ஸை காம்பவுண்ட் சென்ஸில் மாற்றி பார்ப்போம். ஓகேவா. ஸோ லெட் மீ ரப் திஸ் ஆஃப். இதை மைண்டாக நீங்கள் பார்க்கணும், பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ பாருங்கள், இப்போ ஸோ சிம்பிள் சென்டென்ஸில் இந்த ரூல்ஸ் வந்த உடனே இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட் ஆஃப், அப்புறம் வெர்பு ஐஎன்ஜி அல்லது பொசசிவ் அட்ஜெக்டிவ் போட்ட உடனே அதுக்கு இணையான காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு என்ன சேர்க்கணும், எந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சேர்க்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பட் அல்லது எட், அப்புறமா ஸ்டில். ஸோ இது மூணுமே வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஆனால் மற்றதெல்லாம் மறந்துடக்கூடாது. என்னது, அந்த சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட்டு, அங்கே என்ன டென்ஸ் இருக்கோ, மெயின் கிளாஸ் அதே எங்கே மெயின்டைன் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து இட்ஸ் சேம் ஃபார் எவ்ரிதிங். இப்போ பார்ப்போம். இப்போ இதை பயன்படுத்தி எப்படி நம்ம ஏற்கனவே எழுதின அந்த சிம்பிள் சென்டென்ஸை காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றுறோம் பாருங்கள். என்ன நமக்கு சிம்பிள் சென்டென்ஸு, இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ்
hard work. இல்லை அப்படி எழுதலையா, இன்ஸ்பைட் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்டு, வெர்போட ஐஎன் சேர்த்துருந்தா இல்லையா, இன்ஸ்பைட் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்டு in spite of working hard he could not succeed. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற சிம்பிள் சென்டென்ஸ். ஓகேவா? இப்போ இதை காம்பவுண்ட் சென்டென்ஸை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த கன்ஜங்ஷனில் ஏதாச்சும் ஒன்று சேர்க்கணும். ஏன் இதை சேர்க்கணும்? பிகாஸ் the two realities are quite contradictory. முரண்பாடாக இருக்குது. என்ன முரண்பாடாக இருக்குங்க? இன்ஸ்பைட் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ட், அவன் கஷ்டப்பட்டு உழைச்சான், ஆனால் அதனால் என்ன பண்ண முடியல, சக்சீட் பண்ண முடியல. அப்போ திஸ் இஸ் த கான்ட்ரடிக்டரி சிச்சுவேஷன்ஸ், கான்ட்ராக்ட்ஸ், ஐடியாஸ். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பட் எட்டு எது வேணாலும் சேர்க்கலாம். அப்போ எப்படி எழுத போகிறோம், நம்ம நமக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு தேவை 2 மெயின் கிளாஸ், ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். பாருங்கள், இப்போ இதனுடைய சப்ஜெக்ட் எங்கே இருக்குங்க, இன்ஸ்பைட் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ட், இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம கொண்டு வரணுங்க. அப்போ என்ன வரணுங்க, ஹீ ஒர்க்டு ஹார்ட். இந்த ஒர்க்குங்கிற வெர்பு எங்கே இருந்துச்சு தெரியுங்களா? யூ நோ வேர் ஆர் ஹவு டஸ் திஸ் வேர்ப் பாஸ்ட் டென்ஸ் கம்? பிகாஸ் இன் யுவர் மெயின் கிளாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் வெர்பு இருக்குது. அங்கே என்ன டென்ஸ் இருக்கோ அதே தான் இங்கே மெயின்டைன் பண்ணணும். அந்த வெர்பு எடுத்து எழுதக்கூடாதுங்க. இதில் என்ன வெர்பு கொடுத்துருவாங்களோ அது வந்து பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். அப்போ ஹீ ஒர்க்டு ஹார்ட் பட், இது 3 எழுதலாம். எட், ஸ்டில், எது எழுதினாலும் ரைட்டு. பட் எட் ஸ்டில் he could not succeed. Okay, so this is your compound sentence. இதான் வந்து compound sentence. This is your compound sentence. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு இணையான காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் என்ன நம்ம சபார்டினேட் கன்ஜங்ஷன் சேர்க்கணும் அப்படின்னா, அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தோ, even though, although. ஸோ இந்த 3ல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதாவது இதை வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றும் பொழுது இதை சேர்த்துக்கலாம் நம்ம. அப்போ எப்படி எழுத போகிறோம், எப்படி எழுத போகிறோம் நம்ம? நமக்கு ரூல்ஸ் என்ன, இப்போ இதனுடைய காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், தோ he worked hard he could not succeed. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இது காம்பவுண்ட், இது காம்ப்ளெக்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஜஸ்ட் லுக் அட் திஸ், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து இந்த காம்பினேஷன் மட்டும்தான், இன்ஸ்பைட் ஆஃப், பட் எட் ஸ்டில். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இங்கே இருக்குது. இப்போ இதை பாருங்கள், இங்கே யூ கேன் அப்ளை த ரூல்ஸ் ஆல்சோ. என்னென்ன ரூல்ஸ் சொன்னோம், நம்ம சிம்பிளில் காம்பவுண்டை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், காம்பவுண்டை காம்ப்ளெக்ஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், காம்ப்ளெக்ஸை காம்பவுண்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், காம்பவுண்டை சிம்பிளாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும். ஆல் தீஸ் திங்ஸ் we have dealt with so far, and now it is very clear, depending upon the nature and the concept of the sentence that is given, you have to apply the appropriate rules and regulations and change the required sentence. கொடுக்கப்பட்ட ரூல்ஸை பயன்படுத்தி என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு இணையான சென்டென்ஸை நம்ம என்ன பண்ணலாம், மாற்றி எழுதலாம். அப்போ இந்த குழு வந்து என்ன அப்படின்னா, இன்ஸ்பைட் ஆஃப் அல்லது டிஸ்பைட் அப்படின்னு சிம்பிள் சென்டென்ஸில் கேட்டிருந்தாங்கன்னா அங்கே என்ன பண்ணணும், நம்ம உடனே இங்கே இந்த பட் எட்டு கன்ஜங்ஷனை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே வந்து தோ, ஈவன் தோ, ஆல் தோ அப்படிங்கிற சபார்டினேட் கன்ஜங்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். பட் த ரெஸ்ட் ஆஃப் த ரூல்ஸ் ஆர் தி சேம். எனி டவுட் மை டியர்ஸ்? ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஐ வில் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன் பை ஒன். இன்றைக்கி வேண்டாம், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ் அகெயின் த டிப்ஸ். இதை பாருங்கள் ஒரு தடவை. So of course you have all the facilities, you can just zoom it and then take the paper closer to yourself and have the clear view of the tips that I have given here. So based on this, in my next video I am just going to give you
as many sentences as possible and we will try to change from one to the other. ஸோ அதோடு நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் த டைம் பீயிங் திஸ் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட் ஐ பிலீவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான கிராமரில் நான் டீல் பண்ணேன், அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் நான். த வே தட் யூ மே பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர், சிம்பிள், உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் போத் தமிழ் ஆஸ் வெல் அஸ் இன் இங்கிலீஷ். ஸோ புரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ரூல்ஸை இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து நடத்தியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ அண்ட் வாட்ச் த வீடியோ கம்ப்ளீட்லி டில் தி எண்ட். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட அந்த நாலேஜை வந்து வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இன்ஃபார்ம் யுவர் கொலீக்ஸ் வேர் எவர் யூ ஆர். அவங்கள்ட்டலாம் சொல்லி என்ன பண்ணோம், என்னுடைய சேனலை பார்க்க சொல்லுங்கள், பார்த்து பயனடைங்க. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் சொல்லி சொன்னாங்க இல்லையா. ஸோ we should not keep our talents within ourselves. கடவுள் நமக்கு நிறைய கொடையை கொடுத்துருக்காரு. அந்த கொடைகளை வந்து என்ன பண்ணோம், we are supposed to share them with others. அதை வந்து மற்றவங்களோட பகிர்ந்து கொடுக்கறதுக்கு நம்ம பழகிக்கணும். then only we will be happy and our lives will become happier. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டை மற்றவங்களோட ஷேர் பண்ணணும், பகிர்ந்து கொடுக்கணும். அதுக்கு தான் கடவுள் நமக்கு திறமை கொடுத்துருக்காரு. இப்போ இதனுடைய அடிப்படையில் நான் வந்து நிறைய உங்களுக்கு வீடியோஸ் வந்து பாட்டு பாடியெல்லாம் போட்டிருக்கேன். நான் கீபோர்டு வாசி போட்டிருக்கேன், ஹார்மோனியம் வாசி போட்டிருக்கேன், பாட்டு பாடியிருக்கேன். ஸோ லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்ஸ் ஆர் தேர், லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்ஸ் ஆர் தேர் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நிறையா வாட்சஸ் கொண்டு வாங்க, வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இன் திஸ் வே you will be helping me a lot to help you and guide you in a better sense. Thank you very much my dears for watching this video for the past 1 hour also. So see you in the next video. Until then, it's Louis Das from English Easy Louis channel wishing you well. Goodbye and God bless you my dears.